ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு லேயர் ஃப்ராக் எப்படி வந்து நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கட்டிங்க்கான நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான தியரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு லேயரையும் நம்ம வந்து எப்படி மெட்டீரியல் கால்குலேட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம லேயர் ஃப்ராகு. இந்த போர்ஷன் வந்து நம்மளோட அப்பர் பாடி போர்ஷன். சரிங்களா? இதுக்கு கீழே வந்து நம்ம 3 லேயரா நம்ம இப்போ வந்து கார்மெண்ட் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். சரிங்களா? நீங்க வந்து 2 லேயரா கூட வச்சுக்கலாம், இல்ல 4 லேயர் கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 3 லேயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுதான் வந்து ஓவராலா நம்மளுக்கு வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம வந்து அவுட்புட் கொண்டு வர போறோம். ஸோ இதுக்கு என்ன மாதிரி கால்குலேஷன் பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இதோட டோட்டல் உயரம் நீங்க பாருங்க. மொத்த உயரம் வந்து நான் 44 எடுத்திருக்கேன். என்னோட சுற்றளவு வந்து 42 இன்ச்சு, மார்பு சுற்றளவு, இடுப்பின் சுற்றளவு 40 இன்ச்சு. இந்த 3 மெஷர்மெண்ட் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஓவரால் நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ மார்பு சுற்றளவு வந்து நம்ம எப்பயும் போல இந்த டயக்ராஃப் நீங்க பாருங்க. எப்பயும் நம்ம வந்து மார்பு சுற்றளவு வச்சு நம்ம அப்பர் பாடி வந்து அப்படியே மார்க் பண்ணிடுவோம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஃபெமிலியரா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்பர் பாடியோட உயரம் வந்து 14 இன்ச்சு, சுற்றளவு, இடுப்பின் சுற்றளவு எல்லாமே இதுல நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம் ஹோல் வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து 2 இன்ச்சு சீம் அலையன்ஸ் இந்த சைட்ல விட்டுருக்கேன். சரிங்களா? இதுக்கு கீழே நம்ம இந்த லேயர் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றத நான் இதை உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி 3 லேயர் வரும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இப்படி இருக்கும். செகண்ட் லேயர் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்திருக்கும், லென்த்ல வரும். சரிங்களா? லென்த்தை நீங்க பார்த்துக்கோங்க. இதோட பெரிய சைஸ்ல வரும். அதுக்கடுத்து தேர்ட் லேயர் வந்து இந்த செகண்ட் லேயரை விடையுமே லென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும். அப்படின்னா தான் நம்ம வந்து ஃப்ரில் வச்சு அந்த இடுப்பின் சுற்றளவுக்குள்ள நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் மெட்டீரியல் கட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, லேயர் கணக்கிடுதல். இது எப்படி செய்யணும்னா வந்து நம்ம ஸ்கர்ட், இப்போ நம்ம டோட்டல் உயரம் வந்து 14 இன்ச்சு. இதுல வந்து நம்ம அப்பர் பாடியோட உயரம் நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம்? 14 இன்ச் எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்ப ரிமைனிங் இருக்கிற அந்த டோட்டல் உயரம் தான் நம்மளோட அந்த ஸ்கர்ட்டோட உயரமா வரும். சரிங்களா? அப்போ நம்ம ஸ்கர்ட்டோட உயரம் வந்து 30 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சு அப்பர் பாடி போக ரிமைனிங் இருக்கிறது வந்து இந்த 30 இன்ச்சு. சரிங்களா? இப்ப இந்த 30 இன்ச்சையுமே வந்து நான் 3 லேயரா வந்து ஃபார்ம் பண்ண போறேன். அப்போ வந்து நீங்க 2 லேயரா ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து இந்த 30 இன்ச்சை பை 2 போட்டுக்கோங்க. நான் வந்து 3 லேயரா ஃபார்ம் பண்றேன், அதனால பை 3 போட்டு ரிமைனிங் வர்றது வந்து 10 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு ஸ்கர்ட்டோட உயரம் நான் எவ்வளவு கால்குலேட் பண்றேன்? 10 இன்ச்சு கால்குலேட் பண்றேன். சரிங்களா? இதுல எதுலயுமே தையலுக்கு நான் விடல. சரிங்களா? நம்ம அதை வந்து கட்டிங்ல நீங்க கவனிங்க. இதுல வந்து இப்ப நான் கால்குலேஷன் மட்டும் தான் சொல்றேன். ஒரு ஒரு லேயரோட உயரம் வந்து நான் 10 இன்ச்சு கால்குலேட் பண்றேன். அப்போ உயரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதோட சுற்றளவும் நம்மளுக்கு தெரிய வரணும். சரிங்களா? அப்போ சுற்றளவு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா 1/4 இடுப்பின் சுற்றளவு. நம்ம சுற்றளவு வந்து ஹிப் சுற்றளவு எவ்வளவு எடுத்திருக்கோம்னா 40 இன்ச் எடுத்திருக்கோம். அப்போ 1/4 போட்டுக்கோங்க. சரிங்களா? பிளஸ் வந்து நம்ம இதுல வந்து ஃப்ரில் வைக்கணும். சின்ன சின்ன குட்டி குட்டி பிளீட்ஸ் வைப்போம். அந்த பிளீட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் வேணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து நான் பிளஸ் 10 இன்ச் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 20 இன்ச்சஸ் வருது. லேயர்ல வந்து உயரம் 10 இன்ச்சும் இந்த அகலம் வந்து 20 இன்ச்சுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் லேயருக்கு வருது. சரிங்களா? இதே செகண்ட் லேயருக்கு வந்து நான் எப்படி பண்றேன்னா, இதை விட நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் லேயரை விட இந்த செகண்ட் லேயர் வந்து நீளம் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இதை விட நம்ம ஃபர்ஸ்ட் லேயரோட செகண்ட் லேயருக்கு வந்து அந்த பிளீட்ஸ் வைக்கிறதுக்கான அளவு வந்து நம்ம அதிகமா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் 10 இன்ச்சு கொடுக்குறேன், ரெண்டாவது இதுல வந்து 15 இன்ச்சு கொடுக்குறேன். சரிங்களா? பிளஸ் 15 இன்ச்சு கொடுக்கும்போது எனக்கு செகண்ட் லேயரோட நீளம் வந்து 25 இன்ச்சு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதை அப்படியே நம்ம பார்த்துக்கிறோம். தேர்ட் லேயருக்கு நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு லேயருக்கும் 5 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து தேர்ட் லேயருக்கு வந்து பிளீட்ஸுக்கு வந்து நான் 20 இன்ச்சஸ் கொடுத்து டோட்டலா வந்து நீளம் வந்து எனக்கு 30 இன்ச்சஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இதுபடி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் கிடைக்கும். ஸோ நீளம் வந்து 30 இன்ச் கிடைக்குது. ஸோ இதுபடி ஒரு ஒரு லேயர்ல இருந்து அடுத்த லேயருக்கு வந்து 5 இன்ச்சு வந்து நம்மளுக்கு அதிகமா நம்ம பிளீட்ஸுக்காக இடம் கொடுக்குறோம். அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ளோரலா இந்த மாதிரி நல்லா ஃப்ளையரா நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ராக் நல்லா சூப்பரா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த தியரி. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இதுபடி வந்து நெக்ஸ்ட் இதை வந்து கட்டிங் எப்படி பண்ணலான்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.